அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோன்னா, வேர்ச்சொல் ஆய்வு. ஓகேங்களா? வேர்ச்சொல் ஆய்வு ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 12வது எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லினுடைய அடிப்பகுதி. ஓகேங்களா? ஒரு சொல்லினுடைய அடிப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா வேர்ச்சொல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அந்த சொல்லை 2 வகையாக என்ன பண்ணுவோம்னா பிரிக்க முடியும். ஒன்று புணர்ச்சி அடிப்படையில் பிரிக்கலாம். இன்னொன்று பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். புணர்ச்சி என்று பிரிக்கும்போது நிலைமொழி, வருமொழி என்று பிரிக்க முடியும். பகுபத உறுப்பிலக்கணம் எடுத்துகிட்டா 6 இருக்குது. ஓகேங்களா? பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை, விகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 உறுப்புகளை பயன்படுத்தி பிரிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான உறுப்புகள் எதுனா 2 சொல்லுவாங்க. ஒன்று பகுதி, இன்னொன்று விகுதி என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? இதில் பகுதி என்று வரக்கூடியது தான் வேர்ச்சொல் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? அப்போ ஒரு சொல்லின் பகுதியாக நிற்கக்கூடியதை வேர்ச்சொல் என்று சொல்லுவார்கள். அந்த வேர்ச்சொல்லை பற்றி ஒரு ஆய்வு செய்ய போகிறோம். ஓகேங்களா? அந்த வேர்ச்சொல்லை மேலும் பிரிக்க முடியாது. அந்த வேர்ச்சொல்லானது கட்டளை பொருளில் மட்டுமே வரும். ஏவல் அதாவது முன்னிலையில் இருப்பவரை ஏவுவதற்கொன்று வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த மேற்சொல்லை மேலும் பிரிக்க இயலாது என்றெல்லாம் அதற்கு விதிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய புக்கில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? அறிமுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகேங்களா? இந்த உலகத்தில் மொத்தமாக எவ்வளோ மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளை மொத்தமாக 4 மொழி குடும்பங்களா ஓகேங்களா 4 மொழி குடும்பங்களா என்ன பண்ணுவாங்க வகைப்படுத்துவாங்கம்மா. ஓகேங்களா? அம்மொழிகளில் பல்வேறு ஆராய்ச்சிகள் என்று தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று இலக்கிய ஆராய்ச்சியாக இருக்கலாம், இல்லை இலக்கண ஆராய்ச்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேர்ச்சொல் ஆய்வு ஆராய்ச்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த அகராதி ஆராய்ச்சியாக இருக்கலாம், இல்லை கலைச்சொல் ஆராய்ச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து அந்த மொழியியல் ஆய்வுன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மொழி ஆராய்ச்சியில் வேர்ச்சொல் ஆய்வு என்பது மிக முக்கியமாக கருதப்படும். ஓகேங்களா? அந்த ஆராய்ச்சியில் வேர்ச்சொல் ஆய்வு என்பது மிக முக்கியமாக கருதப்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், உலக மொழிகளில் முதன்மையான மொழிகளை மொழியறிஞர்கள் செம்மொழிகள் என்பர். அது என்ன சார்? உலக மொழிகளில் முதன்மையான மொழினா என்ன? இந்த 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகள் எல்லாமே முதன்மையான மொழிகள் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்படி கிடையாது. ஓகேங்களா? முதன்மையான மொழிகள் என்றால் இலக்கண இலக்கிய வளம் நிறைந்த மொழிகளை தான் முதன்மையான மொழிகள் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கும் போது இந்த 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகளில் 8 மொழிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? செம்மொழி அந்தஸ்து. ஓகேங்களா? செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இது எதுனா ஒன்று தமிழ். ஓகேங்களா? ஒன்று என்னது? தமிழ். இரண்டாவது சமஸ்கிருதம். ஓகேங்களா? மூன்றாவது கிரேக்கம். மூன்றாவது என்னம்மா? கிரேக்கம். நான்காவது என்னன்னா லத்தீன். நான்காவது என்னது? லத்தீன். அப்புறம் சீனம். அப்புறம் அரபு மொழி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈப்ரூஸ். உலகில் மிக பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் அந்த ஈப்ரு மொழி. அதுக்கப்புறம் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய இந்த 8 மொழிகளுக்கு என்ன அந்தஸ்து கொடுத்துருக்காங்க? செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க, உலக மொழிகளில் முதன்மையான மொழிகளை மொழியறிஞர்கள் செம்மொழிகள் என்பர். ஓகேங்களா? அந்த வரிசையில் யார் இருக்கா? நம்மளுடைய தமிழ் மொழியும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மக்கள் வழக்கில் உள்ள பெரும்பாலான மொழிகளுக்கு அகராதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த இடத்துல செம்மொழி அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? மக்கள். ஓகேங்களா? மக்கள் வந்து பார்த்தா வழக்கில் உள்ள பெரும்பாலான அந்த மொழிகளுக்கு மக்கள் என்னென்ன மொழிலாம் பேசுனாங்களோ அந்தந்த மொழிகளுக்கு அகராதிகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அகராதிகள்லாம் என்ன ஐயா அப்படின்னா, அந்த மொழியில் உள்ள சொற்கள் அனைத்தையும் தொகுத்து அதை அகர வரிசையின்படி அமைத்து அந்த சொல்லுக்குண்டான பொருளை சொல்லுது இல்லைங்களா, அதற்கு தான் அகராதி என்று பொருள். ஓகேங்களா? இது மக்கள் பேசக்கூடிய ஓகேங்களா பெரும்பாலான மொழிக்கு அகராதிகள் இருக்கும். ஆனால் அந்த மக்கள் பேசக்கூடிய மொழிகள்லேயே இலக்கிய வழக்கு செல்வாக்கு, அது என்ன இலக்கிய வழங்கும் செல்வாக்கு அப்படின்னா, நம்முடைய தமிழ் எடுத்துக்கினா நம்மளுடைய இலக்கியம்ன்றது ரொம்ப அதிகமான இலக்கியம். சங்க இலக்கியம், சங்கம் அறிவிய கால இலக்கியம், ஓகேங்களா? கீழே அதெல்லாம் காப்பி இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், அந்த மாதிரி நம்மளுக்கு காப்பி செல்வம் இலக்கிய செல்வாக்கு ரொம்ப மிக்க மொழி தமிழ் மொழி. அந்த மாதிரி இலக்கிய செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மொழிகளுக்கு அகராதி இருக்கும். அதான் கூட இன்னொன்று ப்ளஸ் என்ன இருக்கும்? வேர்ச்சொல் அகராதியும் உருவாக்கப்பட்டிருக்கும்.
இப்போ டவுட் வருதுங்களா? அது என்ன அகராதினா என்ன, வேர்ச்சொல் அகராதினா என்ன? அகராதி என்பது நான் டெஃபினிஷன் சொல்லிட்டேன். ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் தொகுத்து ஒரு சேர தொகுத்து அகர வரிசையை அமைத்து பொருள் சொல்றது அகராதி என்று சொல்லுவார்கள். அப்ப வேர் சொல் அகராதினா என்ன தெரியுமா? அந்த சொல் எந்த இடத்துல தோன்றுச்சு, அது எப்படி வளர்ந்தது, அதுக்குண்டான வரலாறு என்ன, அந்த ஒரு எழுத்து எப்படி படிநிலைகளா மாறுச்சு, அவருடைய மொத்த டீட்டெயிலும் பத்தி சொல்றது தான் வேர்ச்சொல் அகராதி என்று சொல்லுவார்கள்மா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாங்க கடந்து போவோம். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து இந்த செம்மொழிகள் 8 நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் எடுத்துக்கிட்டா, ஓகேங்களா, நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 11 மொழிகள் என்ன பண்ணியிருக்கு, செம்மொழி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தமிழுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க 2004. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி மொழி 2024 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மொழிக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் செம்மொழி கொடுத்துருக்கு. நம்மளுடைய இந்தியாவில் பேசக்கூடிய அந்த தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி என்று சொல்லக்கூடிய திராவிட மொழிகளுக்குள் ஒரு 11 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அது தனிமா. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க வேர்ச்சொல் ஆய்வு மற்றும் முன்னுரை. வேர்ச்சொல் ஆய்வு முன்னுரை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் இருக்கு இல்லைங்களா, அது பல மொழிகளில் பரவி இருக்கு. எப்படிங்க அப்படின்னா 2 மொழிகள் இந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழியுடைய வேர்ச்சொல், ஓகேங்களா, நம்மளுடைய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை, ஓகேங்களா, 28. நம்மளுடைய நியூ புக்கில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 29 திராவிட மொழிகள்லையும் நம்மளுடைய தமிழுடைய வேர்ச்சொல் என்ன பண்ணியிருக்கு, பரவி இருக்கு. இரண்டாவது நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா, உலக மொழிகளில் மொத்தமாக 4 மொழி குடும்பங்களை பிரிப்பாங்கன்னா, அதில் ஒரு மொழி குடும்பமான இந்தோ ஐரோப்பிய மொழிகள், அதுலேயும் நம்மளுடைய தமிழுடைய வேர்ச்சொல் என்ன பண்ணியிருக்கு, கால் ஊன்றி தடம் பதிச்சிருக்கு. அதான் சொல்றாங்க தமிழ் திராவிட மொழிகள் வேர்ச்சொல் உறவினையும், திராவிட மொழிகளுக்குள்ள இந்த 29 மொழிகளுக்குள்ள வேர்ச்சொல் உறவினையும், அது மட்டும் இல்லை தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகள், ஐரோப்பிய மொழிகளுடைய வேர்ச்சொல் உறவினையும் வேர்ச்சொல் உறவுகளுக்கு கோட்பாட்டையும் விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க அகராதி வேர்ச்சொல் அகராதி. அகராதினா என்ன, வேர்ச்சொல் அகராதினா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிடுறேன்னா, ஒரு மொழியை நுட்பமாக அறிவதற்கு நீங்கள் ரொம்ப மைனூட்டாக அந்த மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அகராதியை தெரிஞ்சுக்கிறத விட வேர்ச்சொல் அகராதியை தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ச்சொல் ஆய்வு இருக்கு இல்லைங்களா, அது ஆங்கிலத்தில் எத்தமாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? எத்தமாலஜிக்கல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எத்தமா என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னா உண்மை பொருள். என்னது? உண்மை பொருள், ரியல் மீனிங் என்று சொல்லுவார்கள்மா. ஓகேங்களா? அதே மேற்குலகத்தில், அதாவது மேலை நாடுகளில் இந்த வேர்ச்சொல் ஆய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாலஜி. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க, ஃபிலாலஜி என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? இதற்கு தமிழில் விருப்பமான ஆய்வு என்று பொருள். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேர்ச்சொல் ஆய்வு நம்ம தமிழில் சொல்லிட்டோம், அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, மேற்குலகத்தில் மேலை நாடுகளில் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்ற பேரை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அகராதினா என்ன, வேர்ச்சொல் அகராதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். உவரி, உவரின்னு ஒரு சொல் எடுத்துக்கிட்டாங்க. இதற்கு அகராதி என்ன சொல்லுதுன்னா, இது உவரி என்றால் உப்பு என்று பொருள், இன்னொன்று கடல் என்று பொருள். அவ்வளோதான், ஒரு சொல்லுக்கு உண்டான பொருளை சொல்லிடுச்சு அகராதி, முடிஞ்சிருச்சு. இப்போ வேர்ச்சொல் அகராதி என்ன தெரியுமா சொல்லுது, ஊ என்பது என்ன பொருள், உயர்வு பொருள், உயர்வு பொருளை தரக்கூடிய சுட்டி. ஓகேங்களா? சுட்டெழுத்து, சுட்டெழுத்து மொத்தம் எத்தனை, ஆ இ ஊ என்று சொல்லக்கூடிய இந்த 3மே சுட்டெழுத்து, 3 சுட்டெழுத்து. இதில் ஒன்று சுட்டி. அதை ஊ என்னும் எழுத்து தான் உக என்னும் எழுத்தை உருவாக்குச்சு. உக என்னும் எழுத்து தான் உகர்ப்பு என்னும் எழுத்தை உருவாக்குச்சு. உகர்ப்பு என்னும் எழுத்து தான் உவர் என்னும் எழுத்தை உருவாக்குச்சு. உவர் என்னும் எழுத்து தான் உவரி என்னும் சொல்ல உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது இல்லைங்களா, இதான் வேர்ச்சொல் அகராதி அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதுக்கு தொல்காப்பியம் நூறுப்பா, உகப்பே உயர்வு. என்னது? உகப்பே உயர்வு என்று சொல்லுதம்மா. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இந்த பாக்ஸில் எடுத்துப்போமே, நான் என்ன சொல்லியிருக்கேன், வேர்ச்சொல்னா ஒரு சொல்லின் பகுதியை வேர்ச்சொல் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, வில்லல், விண்டல், விழைதல் என்ற சொல்லினுடைய அடிச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே வில்லல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்னது, வில் அப்படின்னு சொல்லலாம். விண்டல், விழைதல் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் என்னது, வில் தான். ஏன், வில் என்றால் தமிழில் விருப்பம் என்று பொருள். ஓகேங்களா? விண்டல்னாலும் விருப்பம் தான், விழைதல்னாலும் விருப்பம் தான். அப்போ அதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும், வில் என்பதே அமையும் அம்மா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனர் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே சொல்லியிருப்பார். என்னன்னா, இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வில் வில் என வந்து பார்த்தீங்கன்னா திரிந்து விருப்ப ஆய்வு என்பதன் வழியாகவே வேர்ச்சொல் ஆய்வு என்னது, ஃபிலாலஜி என்பர் என்று சொன்னவர் யாரு, தேவநேய பாவாணர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாங்க,
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அந்த வேர்ச்சொல் அகராதி பற்றி சொன்ன அந்த கடல் நீரில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கி வைக்கும்போது அந்த கதிரவனுடைய வெப்பத்தால் வளரச் செய்து உள்ளேருந்து என்ன பண்ணுது வெண்மை நிற பொருளை தருது உவரி அப்படின்ற மாதிரி இந்த பத்தியில் கொடுத்துருப்பாங்க. இந்த பற்றி நம்ம கடந்து போயிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் என்பதன் விளக்கம். வேர் என்பதன் விளக்கம் ஓகேங்களா. தொல்காப்பியர் என்ன சொல்கிறேன்னா வியலன் கிளவி அகல பொருட்டே என்ன சொல்கிறாரு பாருங்க, வியலன் கிளவி அகல பொருட்டே வேர் சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாரு. தமிழில் வியன் உலகம் சொல்கிறாங்க பாருங்க. வியன் உலகம், வியன் என்றால் அகலமான என்று பொருள். வியலன் ஓகேங்களா. கிளவி என்றால் தமிழில் சொல் என்று பொருள். சொல் என்று பொருள். அகல பொருட்டே அப்படின்னு வந்து யார் சொல்றது, தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வியல் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் என்ற பொருளை விடுது. அகலம் பெரிய அந்தந்த பொருள்களை கையாளப்படும் ஓகேங்களா. இந்த இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, வியல் என்ற சொல் தொல்காப்பியர் சொல்லிட்டாரா, இதான் வியர் என்ற சொல்லா உருவாச்சு ஓகேங்களா. இந்த வியர் என்ற சொல் தான் வேர் என்ற சொல்ல உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அந்த சொல்லுடைய வளர்ச்சி படிநிலைகளை இந்த இடத்துல காட்டியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் இந்த வேர் சொல்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட் ஓகேங்களா. ரூட் என்றால் வழி என்று பொருள். ROOT ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தமிழில் வேர்ச்சொல் ஆய்வின் தோற்றம். தமிழில் வேர்ச்சொல் ஆய்வினுடைய தோற்றம் எங்கே திரும்ப தோன்றுச்சு, நம்முடைய முதல் இலக்கண நூல் எது, தொல்காப்பியம். நம்முடைய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழின் முழு முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் வேர்ச்சொல் ஆய்வுக்கான பல தரவுகள் உள்ளன. வேர்ச்சொல் பற்றி ஆய்வுக்கான பல தரவுகள் இருக்குது. அதுலேயும் அந்த தொல்காப்பியத்தில் எந்த பகுதியில் தெரியுமா, உரியியல். எந்த பகுதி, உரியியல் என்ற பகுதியில் பல்வேறு வகையான தகவல்கள் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தொல்காப்பியோட மேற்கோள் ஒன்று எடுத்துறாங்க, என்னென்னா அமர்தல் மேவல். அமர்தல் மேவல் அப்படின்னு ஒரு மேற்கோள் எடுத்துட்டாங்க. இந்த மேற்கோள் எங்கே இருக்குது, உரியியல் என்ற பகுதியில் இருக்குது. கேள்விகள் கேட்டால் இப்போ கேட்கலாம் ஓகேங்களா. அமர்தல் மேவல் என்ற மேற்கோள் இல்லைன்னா என்ற நூற்பா தொல்காப்பியத்தில் எப்பகுதி இடம்பெற்றுள்ளது, உரியியல் இல்லை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியத்தில் அப்படின்னு கேள்விகள் கேட்க முடியுமம்மா. அமர்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன தெரியுமா, பொருந்துதல். அதாவது ஒன்றோடொன்று கலத்தல். பொருந்துதல் என்ன பண்ணுது, ஒன்றோடு மிக்ஸ் பண்ணுறது தான் அமர்தல் என்று சொல்லுவார்கள் ஓகேங்களா. இந்த அமர்தல் என்ற சொல்லினுடைய வேறு சொல் என்ன தெரியுமா, இந்த என்ற சொல்லிலிருந்து பல்வேறு சொற்கள் உருவாச்சான். வேறு சொல் பாருங்க ஓகேங்களா. இப்போ என்ற சொல்லுன்னா என்னது, ஒன்றோடு ஒன்று எது எதெல்லாம் கலக்குதோ அந்த இடத்துல என்று ஒரு சொல் வந்து உருவாகும் ஓகேங்களா. என்ற வேறு சொல்ல அமையும். பாருங்களேன், ஒரு குறுந்தொகையில் ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க இல்லை, ஆடமை புறையும் வனப்பில் பனைத்தோல் ஓகேங்களா. தலைவனை பிரிந்த தலைவி பொருளிட்ட சென்ற தலைவன் எப்போது வருவான் என்று வாடிக்கொண்டிருக்கிறார் ஓகேங்களா. ஆடமை என்றால் ஆடு கூட்டல் அமை என்று பொருள். ஆடுகின்ற மூங்கிலை போல் தள்ளாடி நிற்கிறான். அப்போ ஆடு கூட்டல் அமை, ஆடமை ஓகேங்களா. அமை என்பது என்னது, மூங்கில். அப்போ ஒன்றோடு ஒன்று பொருந்துது அந்த மூங்கில் அந்த இடத்துல ஓகேங்களா. அந்த பொருளை கையாளப்படுதுங்களா. இப்போ பாருங்க, அமலை. அமலை என்றால் தமிழில் சோற்று, அந்த சோறை ஒன்றா உருண்டை செய்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை அமலைன்னு சொல்லுவாங்க. அப்போ சோறு ஒன்றோடு ஒன்று பொருந்துது இல்லைங்களா, அமலை. அம்மு கூட்டல் அலை அப்படின்ற மாதிரி ஓகே பிரியும். அப்போது அந்த இடத்துல என்றது வேறு சொல்ல இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஓகேங்களா. இப்போ இரு நாட்டு படை வீரர்கள் மோதுறாங்க, அப்போ ஒன்று ஒன்று பொருந்த போகிறாங்க. அதற்கு அமர் போர்க்களம், அவங்க போர் நிகழ்த்தக்கூடிய களத்தை அமர்க்களம் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல எல்லா சொல்லுமே என்ன இருக்கு, என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த என்ற ஒரு வார்த்தை எதை குறிக்குது, ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை குறிக்குது ஓகேங்களா. இதை தான் என்று சொல்லுவார்கள். என்றது கூட்டுப்பொருள். அதே மாதிரி தான் இப்போது அம்மிக்கல் என்று சொல்லுவார்கள். அம்மிக்கல்னா என்னது, எதை அம்மிக்கல்ல போட்டு ஒன்னோட ஒன்று இடித்தாலும் என்ன பண்ணும், ஒன்னோட ஒன்று கலந்துரும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்றது ஒன்னோட ஒன்று பொருந்துதலை குறிக்குதம்மா ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழும் திராவிட மொழிகளும். தமிழுடன் மிக நெருக்கமான உறவுடைய தென்னக மொழிகளையும் முதற்கண் இணைத்து ஆய்வு செய்தவர் கால்டுவெல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கால்டுவெல் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழுடன் மிக நெருக்கமான உறவுடைய, அது நெருக்கமான உறவு. தமிழ் எங்கே இருக்குது, தென்னிந்தியாவில் இருக்க பேசக்கூடிய அந்த மிக நெருக்கமான மொழிகளையும் முதற்கண் இணைத்து ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஆய்வு செய்தவர் யார், நம்மளுடைய கால்டுவெல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, தென்னக மொழிகளின் தமிழே மூத்தது. நம்மளுடைய தென்னக மொழிகளில், தென்னிந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் முதன்மையான மொழி எது, தமிழ் அப்படின்னு நான் சொல்லலை, யார் சொன்னது, கால்டுவெல் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, முதன்மையானது என்பதை கால்டுவெல் நிறுவினார். அதுக்கப்புறம் தமிழை திராவிட தாய் என்று குறித்து, நம்ம தமிழ் மொழியை திராவிடத்தினுடைய தாய் என்று சொல்லி தனி நூல் இயற்றியவர் யார் தெரியுமா, தேவநேய பாவாணர். இதெல்லாம் கேள்விகள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள்மா ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ஒரு சொல்லுல இருந்து அதனுடைய திரிபு எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தின் மலைநாடு என்று சொல்லக்கூடியது எதுன்னா சாரல் நாடு. ஓகேங்களா. சங்க இலக்கியத்தில மலைநாடு என்று சொல்லக்கூடியது சாரல் நாடு. ஓகேங்களா. சாரல் அப்படின்னா என்னன்னா, சேர நாட்ட குறிக்கும். ஓகேங்களா. மலைநாடு என்றாலே சேரல் நாடு தான் அது. இந்த சாரல் என்ற சொல்லிலிருந்து தான் சேரல் என்ற சொல் உருவாச்சு. ஓகேங்களா. இந்த சேரல் என்ற சொல்லிருந்து தான் கேரள் என்ற சொல் உருவாச்சு. கேரள் என்ற சொல் தான் கேரளன் என்ற சொல் உருவாச்சு. கேரளன் என்ற சொல் தான் கேரளன். ஓகேங்களா. பொதுலகர லா. இந்த இடத்துல இந்த லாவானது பொதுலகர லாவா மாறி இருக்கும். இப்படிதான் சொல்லுடைய திரிபு நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா. இதை ஒரு டைம் பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புழை என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்சொல். இதுக்கு துளை என்று பொருள். ஓகேங்களா. என்ன பொருள்? துளை என்று பொருள். ஓகேங்களா. நீர் ஓடக்கூடிய இடம் தான் புழைக்கடை. ஓகேங்களா. நீர் ஓடுதல துளை அந்த கேப்பா இருக்கு. அது வந்து புழைக்கடை என்று சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, புழைக்கடை, புழக்கடை என்றெல்லாம் திரிந்தது. ஓகேங்களா. இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, புழை என்ற சொல்லியும் தான் புடலங்காய். ஓகேங்களா. புடலங்காய்ன்னு சொல்லலாம். புயல்காய், புடலங்காய் என்று சொல்லக்கூடியது எல்லாமே அந்த புடலங்காய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள என்ன இருக்கும்? கேப்பா இடம் இருக்கும். ஓகேங்களா. அதான் வந்து அந்த இடத்துல துளை. ஓகேங்களா. கேப் வெற்றிடம் இருக்கு. அதான் சொல்றாங்க. அதே மாரி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பகுதி தான். நாழி கூட்டல் உரி. என்னது? நாடுரி என திரியும் என்பது யாரு சொல்றது? தொல்காப்பியர் சொல்றார். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நாவி என்றால் 1 என்று பொருள். உரி என்றால் அரை என்று பொருள். நாடுரி என்றால் 1 1/2 என்று பொருள். ஓகேங்களா. இந்த இடத்துல யகரமானது டகரமா திரியுது. நாவி, நாடு. ஓகேங்களா. டகரம் டகரமா திரியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களாம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, இதே தான் அந்த மேலே சொன்ன அந்த புடலங்காய், அந்த புழல் என்ற சொல்லிருந்து என்னென்ன சொல்லா உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது புல் என்ற வேர் சொல்லுக்கும் என்ன பொருள்? துளை என்று பொருள். இதில் இருந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் உருவாச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமான ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது திராவிட மொழிகளுள் சொற்களுக்கும் முழு முழு பொருளையும் வேர் பொருளையும் அறிய தமிழே பெருந்துணையாக உள்ளது. அதாவது திராவிட மொழிகளுடைய முழு பொருளை அறியணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? தமிழ் மொழியை நீ வந்து என்ன பண்ணணும்? பெருந்துணையா உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா? பாரோ மற்றும் எமினோ என்று 2 மேலை நாட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண வேர்ச்சொல் அகராதி என்ற ஒரு நூலை எழுதினாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண வேர்ச்சொல் அகராதி என்ற நூலை எழுதியவர் யார் என்று கேட்கலாம். ஓகேங்களா. இந்த நூல் எதை பற்றி சொல்லுது? திராவிட மொழிகளுக்கும் முழு பொருளையும் வேர் பொருளையும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துணையாக உதவுது அப்படின்னு சொல்கிறத எடுத்துக்காட்டாக இந்த நூல் திகழுது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தமிழ் இப்போ நம்ம மேலே சொல்லிட்டாங்க. திராவிட மொழிகளுடைய வேர் சொல்ல தமிழ் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால் ஒரு காரணம் சொல்லலைங்களா இந்த இடத்துல பாருங்க. தமிழிலிருந்து என்னென்ன சொற்கள் மாறி இருக்கு அப்படின்னா, செவ்வாடை என்ற சொல் கெம்பலே. ஓகேங்களா. அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா. பாம்பு, ஆவு, பல்லி, ஹல்லி. ஓகேங்களா. என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில். ஓகேங்களா. இந்த சொல்லா வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் அழைக்கப்படுது. அதே மலையாளத்தில் இங்கே பாருங்க, தம்முன் அப்படின்னு என்ன? தமிழ் என்னன்னா தனக்கு முன்னாடி பிறந்தவன் என்று பொருள். என்ன பொருள்? அண்ணன். அண்ணன். தம்பி என்றால் தம்பின் என்றால் தனக்கு பின்னாடி பிறந்தவன். என்னது? தம்பி என்று பொருள். ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல என்ன சொல்றோன்னா தம்முடு. தெலுங்குல தம்பி என்ன சொல்றாங்களா? தம்முடு என்று சொல்றார்கள். ஓகேங்களா. ஓடும் குதிரைய குர்ரமு. ஓடும் குதிரை என்ன சொல்றாங்க? குர்ரமு என்றெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா. ஊஞ்சல் நம்ம தமிழ்ல பயன்படுத்துகிற ஊஞ்சலை உஜ்ஜாலு. எது? துளுமொழியில உஜ்ஜாலு என்றெல்லாம் அந்த மேற்கோள்கள் பார்க்கும்போது என்ன தெரியுது? அதனுடைய தமிழில் இருக்கக்கூடிய அந்த அடிச்சொல் பிற மொழிகளில் இருக்கக்கூடிய சொல்லுடன் என்ன பண்ணுது? ஒத்துப்போகுது என்று தெரியுதம்மா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தோ ஐரோப்பிய வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் அப்படின்னா என்னது? வேர் சொல். அதனுடைய பகுதி சொல். ஓகேங்களா. அந்த பகுதி சொல் எவ்வளோ இருக்குன்னா 461 461 வேர்ச்சொல் தான் இருக்கு. எதில்? உலகம் இந்தோ ஐரோப்பிய மொழியினுடைய வேர்ச்சொல் எண்ணிக்கை எவ்வளோ? 461 461. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் சொல்கிறாங்க பாருங்க கீழே. உலகின் மிகப்பெரிய மொழி குடும்பம் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம். உலகத்தினுடைய மிகப்பெரிய மொழி குடும்பம். அது இல்லாத உலக மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணக்குப்படி 770 கோடி. அதில் 400 கோடி மக்கள் தொகை நீ தான் வச்சிருக்க. ஓகேங்களா. அப்போ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கும்? ஆனால் உன்னாட இருக்கிற வேர் சொல்லி எவ்வளோ இருக்கு? வெறும்
461 தான் இருக்கு. தமிழ்ல வேர்ச்சொல் அதிகம் அப்படின்ற இடத்துல காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆங்கில வேர்ச்சொல் அகராதி. ஓகேங்களா? ஆங்கில வேர்ச்சொல் அகராதியினுடைய மிகப்பெரிய மாமேதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீற்று. ஓகேங்களா? கீற்று. இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ச்சொல் நிலையான எண்ணிக்கை உடையன என்பதையும், அவற்றிலிருந்து தான் சொற்கள் காலந்தோறும் பெருகி பெருகி ஓகேங்களா? பெருகிக் கொண்டே வருது என்பதையும் அவர் வந்து விளக்குறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, திராவிட மொழி குடும்பங்களுக்குரிய வேர்ச்சொற்கள் எனப்படுபவை பலவும் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் வேர்ச்சொல்லுடன் பொருந்தி இருப்பது என்று முதலாக ஆய்ந்தவர் கால்டுவெல். என்ன சொல்ல வராங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தமிழுடைய வேர்ச்சொல்லானது 2 மொழிகள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஒண்ணு தமிழ் மொழிகளோட திராவிட மொழிகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல பரவி இருக்குன்னு சொன்னா, இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாரு? கால்டுவெல். அதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்கம்மா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இன்றைய உலக மாந்தர் அனைவரும் மதிமாந்தர். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? மதிமாந்தர் எனப்படுவர். இந்த மதிமாந்தர் எல்லாமே ஆப்பிரிக்காவுல தான் ஃபர்ஸ்ட் தோன்றுனாங்க. 1½ இலக்கம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து என்ன பண்ணாங்க? தென் தமிழகம் ஓகேங்களா? தென்னிந்தியாவிற்கு வந்துவிட்டனர் என்று ஒரு வரலாறு நம்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60லேருந்து 70 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்னும் கருத்தினை விடுத்து பொருத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மனிதன் ஆப்பிரிக்காவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர்ந்து என்ன பண்ணான்? உள்ள வரான் அப்படின்றத சொல்லியிருக்காங்கம்மா. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலை மேலிருந்து ஆற்றிலும் அருவியிலும் அடித்து வரப்படும் கூரான கற்கள் பல இடங்களில் மோதி மோதி குழைவாகிடுகிறது. ஓகேங்களா? இக்குழைவான கல்லே கூழாங்கல். கூழாங்கல் என்பது எப்படி பிரியும்னா, கூழ் கூட்டல் அம்மு கூட்டல் கல் என்று பிரியும். அந்த கூழ் கூட்டல் ஆம் கூட்டல் கல் என்று பிரியும் என்று அந்த கல் எப்படி அந்த தோன்றி எப்படி பிரிஞ்சு வருதோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல் என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சு நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் இருக்குல்ல, எப்படி அட்டெண்ட் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். வியலன் கிளவி. வியலன் கிளவி அதனோடு பொருட்டே அப்படின்னு யார் சொன்னது? தொல்காப்பியத்துல. எதுல சொன்னாங்க? ஓகேங்களா? உரியியல் அதிகாரத்த சொன்னாங்களா? இந்த இடத்துல வியலன் அப்படின்னா என்ன பொருள்? அகலமான, பெரிய, வியன் உலகம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அகலம் என்று பொருள். அதுக்கப்புறம் பாருங்க, தென்னக மொழிகளில் தமிழே மூத்த மொழி. தென்னக மொழிகள்ல தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொன்னவர் யாரு? கால்டுவெல். ஓகேங்களா? வேர்ச்சொல் ஆய்வுக்கான தரவுகளை உள்ள தொல்காப்பியல் எது? உரியியல் நடத்தியிருக்கேன். மேல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை அதற்குரிய காரணத்தோடு படித்து சரியான விடையை குறிப்பிட்டிருக்கேன். ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளர்வதால் மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அமை. கரெக்ட். ஓகேங்களா? மூங்கிலுக்கு இன்னொரு பேர் என்ற சொல் இருந்தான் அமை என்ற சொல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது ஆடமை. ஆடமைனா ஆடுகின்ற மூங்கில். ஓகேங்களா? ஒன்றோடு ஒன்று பொருந்தி ஆடுகின்ற மூங்கில். அப்போ இதற்கு கரெக்ட். அதுக்கப்புறம் பாருங்க, என்னும் வேர்ச்சொல்லில் பொருந்துவதால் என்பதன் பொருள். ஓகேங்களா? கரெக்ட். 2மே கூற்றும் காரணமும் சரி. அதுக்கப்புறம் பாருங்க, புடலங்காய் என்னும் சொல்லியிருக்கு என்னது? புழை. ஓகேங்களா? புழை என்றால் என்னது? வெற்றிடம் என்று பொருள். ஓகேங்களா? நன்றிம்மா. இந்த வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ச்சொல் ஆய்வு என்பத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்புல வேறொரு தகவலுடன் உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்மா.